கோவை ஓனாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் ஸ்டான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் 62 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 80 வயதை கடந்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நான் இவங்க கூட நிறைய வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கூடையும் இப்போ நாங்கள் பேசும்போது அனைத்து எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒருத்தருக்கும் இல்லை. நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி அவங்க யாரும் என்ஜாய் பண்ணுறதில்ல. எங்கள் ஸ்டாஃபும் பிரின்சிபல் ஆனாலும் டீச்சர்ஸ் ஆனாலும் எங்கள் கூட ஒரே இது மாதிரி படித்து எங்களை ஏமாத்துறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் அவங்க சேர்ந்தாங்க. நான் இன்றைக்கி அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூலில் படித்தது. கிண்டர் கார்டன்லேருந்து மேலே 11th ஸ்டாண்டர்ட் மட்டும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கூட இருக்காங்க. சிலர் எங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த வயசில். ஏன்னா நாங்கள் 80 வயசுக்கு மேலே இருக்கோம். ஆனாலும் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நல்ல ஹெல்த்து வெல்த்து எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு. நாங்கள் நல்லபடியாக சேர்ந்துருக்கோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூட இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கும் அவங்க அவங்களுடைய சொந்த பிஸ்னஸ்ஸு, அவங்களுடைய சொந்த வருமானம் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். நானும் 1961 இவங்க எல்லோரும் கூட பாஸ் அவுட் ஆகியிருக்கேன். நான் லெஃப்டினன்ட் ஜெனரலாக ரிட்டையர் ஆனது அதோடைய மேஜர் ரீசன் நம்ம இந்த ஸ்டேட் ஸ்கூலில் எங்களை கற்றுக் கொடுத்த எங்கள் பிரின்சிபல், எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் அந்த காலத்துடைய படிப்பு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ப்ரொஃபஷ்னல்ஸ் ஆகிறதுக்கு, நல்லா வேலை செய்கிறதுக்கு, நல்லா ஹியூமன் வேல்யூஸ் வர்றதுக்கு எல்லாம் ரெஸ்பான்சிபிள். அந்த டைமில் எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டாஃப், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல், அவங்க எல்லோரும் கொடுத்த படிப்பில் தான் நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி நல்லா கண்டிஷனில் இருந்து இன்றைக்கி கூட 80 வயசில் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் ரெடியாக இருக்கிறது ஸ்டேட் ஸ்கூலில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது.